கையெழுத்து இயக்கம் ஏற்படுகிறது. இந்த கையெழுத்து இயக்கத்தில் விடுதலை சிறுத்தைகளும் இணைகிறோம். ஆங்காங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள், குறிப்பாக மாணவர்கள் பெருவாரியாக இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும். எல்லா பள்ளிகளிலும், கல்லூரிகளிலும், கல்வி நிறுவனங்களிலும் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று இதை வெற்றிகரமாக நிறைவு செய்வதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேசிய கல்விக் கொள்கை ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு எதிராக, குறிப்பாக மாணவர்களுக்கு எதிராக இருக்கிறது. அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியா எப்படி இருக்க வேண்டும், 50 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்ற கணக்குகளோடு, கனவு திட்டத்தோடு தேசிய கல்விக் கொள்கையை உருவாக்கியிருக்கிறார்கள். அது சமூக நீதியை பின்னாளில் ஒன்றாக அழித்துரைத்துவிடும். எளிய மக்களுக்கு உயர்கல்வி வழங்குவதை தடுத்துவிடும். ஆகவேதான் மாணவர்களுக்கு விரோதமான, ஒட்டுமொத்த தேசத்திற்கு விரோதமான சனாதன சக்திகளின் இந்த தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதற்கு இந்த மாபெரும் கையெழுத்து இயக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த கையெழுத்து இயக்கம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த ஜனவரி 26 அன்று திருச்சிராப்பள்ளி அருகே சிறுகனூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் ஜனநாயகம் மாநாடு சிறப்புற வெற்றிகரமாக நடந்தேறியது. இந்த மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றிய மாண்புமிகு முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கும், வாழ்த்துச் செய்தி அனுப்பிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களுக்கும், தேசிய அளவில் இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் தோழர் சீதாராம் யெச்சூரி, தோழர் வி ராஜா, தோழர் சிவங்கர் பட்டாச்சாரியா ஆகியோர் பங்கேற்று சிறப்புரையாற்றினார்கள். அவர்களுக்கும், தமிழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும், விடுதலை சிறுத்தைகள் யாவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். முழுமையான ஒத்துழைப்பு நல்கிய காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் அனைவருக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்புடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையோடு பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்குகிறது. இந்த கூட்டத்தொடர் கடைசி அமர்வு. அடுத்து நேரடியாக நாம் தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். பாஜகவுக்கும் கடைசி அமர்வு என்கிற வகையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்து பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தரப்பு மக்களின் ஒற்றை முழக்கமாக பாஜகவை ஆட்சி பீடத்திலிருந்து தூக்கி எறிவோம் என்பதாக அமையும். நிதிஷ்குமார் அவர்கள் இந்த கூட்டணியில் இருந்து வெளியேறியது அவருக்கு தான் பெரும் நட்டமாக அமையும். அவர் சில ஆண்டுகள் முதலமைச்சராக மேலும் தொடர்வதற்காக வரலாற்று பிழையை செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். தேர்தலுக்கு பின்னர் அவர் மிகவும் வருத்தப்படும் நிலை ஏற்படும் என்று நம்புகிறேன். நிதிஷ்குமார் இல்லாவிட்டாலும் கூட இந்தியா கூட்டணி இந்த
இந்த தேர்தலை கம்பீரமாக சந்திக்கும் சனாதன சக்திகளை கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வியடைஞ்சிருக்கு. ஆம் ஆத்மி குறிப்பாக தடுத்து போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து சில கட்சிகள் சொந்தா கூட சில இடங்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணியை விட்டு வெளியேறுவோம் என்று மம்தா சொல்லவில்லை, ஆம் ஆத்மி சொல்லவில்லை. அங்குள்ள நிலவரத்தின் அடிப்படையில் காங்கிரசுக்கு போதுமான இடங்களை ஒதுக்க முடியாத நிலையில், அவர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கான இடங்களை ஒதுக்க முடியாத நிலையில் இந்தியா கூட்டணியில் இருந்து கொண்டே நாங்கள் தனித்து போட்டியிடுவோம் என்றுதான் மம்தா பானர்ஜி அவர்கள் அறிவித்துள்ளார். ஆக இந்தியா கூட்டணியில் இருந்து அவர் வெளியேறவில்லை. இது முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஆம் ஆத்மி கட்சியும் பஞ்சாபில் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர டெல்லியிலோ ராஜஸ்தானிலோ அல்லது வேறு மாநிலங்கள் வட மாநிலங்களிலோ ஆம் ஆத்மி கட்சி அவ்வாறு சொல்லவில்லை. அவருடைய தலைவர் கெஜ்ரிவால் அவ்வாறு சொல்லவில்லை. இந்தியா கூட்டணியில் ஆம் ஆத்மி கட்சி தொடர்கிறது. பஞ்சாபில் சில குரல் அவ்வளவுதான் தவிர வேறொன்றும் இல்லை என்கிற வகையில் ஒவ்வொரு கட்சியாக அழைக்கிறார்கள். காங்கிரஸோடு பேசியிருக்கிறார்கள் முதல் கட்டமாக. அடுத்து தோழமை கட்சிகள் ஒவ்வொன்றாக அழைக்கப்படும். எங்களுக்கும் அழைப்பு வரும். அப்போது அது அந்த குழுவோடு தான் நாங்கள் இந்தியாவின் பிரதமராக மோடி வந்தால் தேர்தலுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு காட்டி தெரிவிச்சிருக்காங்க. அது உண்மைதான். பாஜக ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்று சொல்வதைப் போல ஒரே கட்சி ஒரே ஆட்சி என்கிற முழக்கத்தை முன்வைத்திருக்கிறது. அவர்கள் காங்கிரஸ் இல்லாத பாரதம், இடதுசாரிகள் இல்லாத பாரதம், திராவிட இயக்கங்கள் இல்லாத பாரதம் என்றுதான் தொடர்ந்து முழங்கி வருகிறார்கள். இவையெல்லாம் ஜனநாயகத்திற்கு எதிரான பாசிச போக்கு. ஆகவே அவர்கள் தேர்தலையே எதிர்கொள்ளாமல் நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்காக அழித்துரைக்க நினைக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பெரிய கனவு திட்டம் இருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அந்த கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில்தான் பாசிச ஆட்சியை, காட்டாட்சியை அவர்கள் நடத்துவதற்கு வாய்ப்பு. அந்த அச்சத்திலிருந்து தான் இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது. அதை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் தான் மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் அதிமுக தரப்புலாம் போராட்டத்துக்கு அறிவிப்பட்டிருக்காங்க. நம்ம கூட்டணியில் இருக்கனால நாங்கள் கண்டித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அவர்கள் உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மட்டுமின்றி ஒரு சில வாரங்களிலேயே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது நாம் அறிய வேண்டிய ஒன்று. ஆகவே கைது செய்யப்பட்டிருக்கிற சூழலில் போராட வேண்டிய தேவை மருத்துவமனை அடிக்கல் நாட்டி 5 வருடங்கள் வரைக்கும் ஆகிட்டு இன்னும் கட்டப்படல. இந்த இடைக்கால பட்ஜெட்டோடைய எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இடைக்கால பட்ஜெட் மத்திய அரசோட இடைக்கால ஏமாற்றம் தான் இருக்கும். அவர்கள் உருப்படியான இந்த வேலை திட்டத்தையும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களை மேம்படுத்துவதற்கான எந்த திட்டத்தையும் நடைமுறைப்படுத்த தயாராக இல்லை. நீங்கள் சொன்னதைப் போல மதுரையிலே எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டதை தவிர 5 ஆண்டுகள் முன்னோடிவிட்டன. அதில் ஒரு அங்குலம் கூட பணி முன்னேறவில்லை. தென்னிந்திய மாநிலங்கள் அவர்களுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால், தமிழ்நாடு அவர்களுக்கு எதிராக இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாடு இது போன்ற வளர்ச்சியை விட்டுவிடக்கூடாது என்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டிருக்கிறார்கள். உரிய நேரத்தில் பாடம் போடலாம். பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கிற நேரத்தில் கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு இருக்கு. அந்த இடைக்கால பட்ஜெட்டில் இதுவரைக்கும் ஒரு நல்ல திட்டங்களோ தமிழ்நாட்டுக்கு கிடைக்கல அப்படிங்கிற விமர்சனம் இருக்கு. தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் ஏதாவது மோடி 10 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார். பாஜக 10 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறது. அவர்கள் அறிவித்த எந்த ஒரு திட்டத்தையும் முழுமையாக அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. எல்லாவற்றையும் திசை திருப்புவதற்காகத்தான் ராமர், அயோத்தி, ஜெய் ஸ்ரீராம் என்று அவர்கள் மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள்.
வேலைவாய்ப்பின்மை, பொருளாதார வீழ்ச்சி, மக்களிடையே நிலவும் வறுமை, சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடக்கும் கொடுமைகள் போன்ற எவற்றையும் அவர்கள் பேசவில்லை, பேசுவதற்கு அனுமதிக்கவில்லை, அதை ஒரு பொருட்டாக அவர்கள் எடுத்துக் கொள்ளவில்லை. இவை அனைத்திலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகத்தான் ராமரை பயன்படுத்துகிறார்கள். நாட்டின் நலனை விரும்புவர்கள் சங்கி என்று கூறுவதில் வந்து பெருமை கொள்கிறோம் அப்படின்னு மாணவர்கள் சொல்றாங்க. சங்கி என்ற வார்த்தை வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்க. சங்கி என்ற வார்த்தை வந்து நாட்டின் நலனை வந்து விரும்புவர்களை வந்து சங்கி என்று சொன்னால் எங்கள் பெருமையா தான் இருக்கு அப்படின்னு மாணவர்கள் சொல்றாங்க. அவங்களுக்கு பேரும் சங்கீதம் அப்படின்றது எல்லாவற்றையும் திரிப்பதுதான், திரித்து பேசுவதுதான் பாரதிய ஜனதா சங் பரிவார்களின் அரசியல். சங்கி என்பதை அவர்கள் ஏதோ பெருமையாக எடுத்துக் கொள்வது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். அது அவர்களின் காம்ப்ளெக்ஸ் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறது. அவர்களுக்கு அது உறுத்தலாகத்தான் இருக்கிறது, வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அதை நாங்கள் பெருமையாக எடுத்துக் கொள்கிறோம் என்பதை போன்ற ஒரு தொனி அதிலே இருக்கிறது. இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் சனாதன சக்திகள், சமூக நீதிக்கு எதிரான சக்திகள், பாகுபாடுகளை உயர்த்தி பிடிக்கிற சக்திகள், மதவெறியை தூண்டுகிற சக்திகள், வெறுப்பு அரசியலை விதைக்கிற சக்திகள், கோவில் கடவுள் என்கிற பெயரால் மக்களை மயக்குகிற சக்திகள் தான் சங்கிகள் என்று அறியப்பட்டது. அதை அவர்கள் அப்படியே திரிக்கிறார்கள். திரித்து வேறு பொருளை கொடுக்க முயற்சிக்கிறார்கள். அது எடுபடாது. சார், வெற்றிகரமான ஒரு மாநாடு முடிஞ்சிருக்கு, அனைவராலும் பேசப்படுது. இந்த நேரம் கூடுதலான ஒரு தொகுதிகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? மாநாட்டையும் தேர்தல் பேச்சுவார்த்தையும் முடிச்சு போட வேண்டிய தேவையில்லை. மாநாட்டின் நோக்கம் மிக உயர்ந்தது, பறந்தது, தேசிய அளவிலான பார்வையை கொண்டது. அதை தமிழ்நாட்டு தேர்தலோடு பொருத்தி பொது சிவில் சட்டம் வந்து உத்தரகாண்ட் மாநிலத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நிறைவேற்றப்படும் மாநிலம் பொது சிவில் சட்டம் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நிறைவேற்றப்படும் மாநில முதல்வர் சொல்லியிருக்காரு. இது வந்து படிப்படியா அனைத்து மாநிலமும் நாடு முழுவதும் வருவதற்கு ஒட்டுமொத்தமாக அரசியல் சட்டத்தையே தூக்கி எறிய போகிறார்கள். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தார். அப்ப அதனால பொது சிவில் சட்டங்கள் தேவையே எழாது. அரசமைப்பு சட்டத்தையே அடியோடு மாற்றுவதற்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மிகப்பெரிய ஆபத்து. இதை ஜனநாயக சக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு மத்திய அமைச்சர் நான் மசூதியை இந்துக்களுக்கு கொடுத்தேன்னு சொல்லியிருக்காரு. இது மதமுள்ளவர்கள் மறுபடியும் பாஜக சாதகமாக பயன்படுத்தாங்க. மக்களுடைய மத உணர்வுகளை அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதே அவர்களின் செயல் திட்டங்களாக உள்ளன. இதை மதம் சார்ந்த ஞானிகள் அல்லது மடாதிபதிகள் அல்லது சங்கராச்சாரிகள் தான் புரிந்து கொண்டு அதை தடுத்தாக வேண்டும். சங் பரிவார அமைப்புகள் அல்லது பாஜகவை சார்ந்தவர்கள் இந்து மதத்தை தங்களின் அரசியல் ஆதாயத்திற்கு பயன்படுத்துவதை தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் வேறு, மதம் வேறு என்று தடுக்க வேண்டிய பொறுப்பு அந்த மதத்தை சார்ந்த ஞானிகளுக்கு அல்லது மடாதிபதிகளுக்கு, ஒரு மத குழுக்களுக்கு இருக்கிறது. அதை அவர்கள் கண்டு காணாமல் இருப்பதுதான் இந்து மதத்திற்கே கேடு விளையும் என்று நாம் சுட்டிக்காட்ட அதெல்லாம் நேரம் பாஜக ஒரு போட்டியே கிடையாது தமிழ்நாட்டு அரசியல்ல. இங்கே இன்றைக்கும் திமுக அதிமுக போட்டி நிலவுகிறது. திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி என்றுதான் தமிழ்நாட்டிலே தேர்தல் களம் அமையும். பாஜக ஒரு பொருட்டே அல்ல. தமிழக 3வது அணி அமையாதா சார்? தமிழகம் அது ஒரு அணியாக இருக்காது.